இது யாரு ஹோய், புதுசா இருக்கு ஹோய். இது வனரோசா ஹோய், எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு ஹோய். அடப்பாவமே, இவ கூட சேர்ந்து சேர்ந்து ஹோய் ஹோயின்ல வருது. ஏட்டி, நீ பேசுறது கணவனு என்னையும் பேச வச்சிருவியா? ஏங்கா பேசுன என்ன தப்பா? நல்லா தானே இருக்கு. ஈக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சியே? அதை ஏண்டி கேட்க? கறி குழம்பு திங்கலாம் போல இருந்துச்சு, ஆசையா இருக்கு. இவரை போய் ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துட்டு வரேன்னு சொன்னா மனுஷன் சண்டைக்கு வந்துட்டாரு. தினம் கறி குழம்பு மீன் குழம்புன்னு உனக்கு செஞ்சு போட நான் என்ன குபேரனாவா இருக்கேன் அப்படி இப்படின்ட்டாரு. அப்புறம் என்னத்தை செய்ய, சின்ன வெங்காயத்தை போட்டு வெங்காய குழம்பு வச்சேன். வெங்காய குழம்புக்கு மீன் பொரிச்சா நல்லா இருக்கும். ஒரு மீன் கறியே காணும். பிசாம நாமளே சந்தைக்கு போய் மீனை வாங்கிட்டு வந்தா என்ன? ஆமா, இந்த ஆளு வீட்டு செலவு கொடுக்கற 100 கொருவாயை கொண்டுகிட்டு நாம சந்தைக்கு போக வேண்டியதான். ஏட்டி, ஆத்திரப்பட்டாலும் அளந்து போடுங்கிற மாதிரி இத்தனோடு தராரே, வீட்டு செலவுக்கு இப்படி தந்தா எப்படி சரிப்படும்? நாக்குக்கு ருசியா வேணுங்கிறாரு. அப்போ நல்லா எண்ணெய் ஊத்தி எந்த குழம்பு வச்சாலும் அப்பதானே நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு 100 ml நல்லெண்ணெய வெந்தய குழம்புல ஊத்தி இருப்பேன். அப்பதானே நாக்குக்கு ருசியா இருக்கு. என்ன களி ஆயிட்டுன்னு சொன்னா மல்லுக்கு தான் நிக்காரு. என்ன பவளவல்லி, எதுவுமே சொல்லாம இருக்க? உன் வீட்ல உன் புருஷன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு போல. அது ஏங்கா கேக்குற? ஏன் புருஷன் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா என் மாமியா இருக்கு பாரு, எப்பா அதுக்கு நாங்க 2 பேரும் பேசினாலே கெவுளி தான் அடிக்கும் போல. எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு தான் நிக்கி. அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம். நேத்து என் மவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். அவனுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு எம்மா வேலை கொடுத்து வாங்கியிருப்பானா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? ஏண்டி, பிறந்த நாள் கொண்டாடினியே, எங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னியா? நீ வேற சும்மா இருக்கா? அதை கொண்டாடுறதுக்குள்ளுமே நான் பட்ட பாடு. அந்த பயலுக்கு ட்ரெஸ் மட்டும் பிடிச்ச விலைக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் ஏதாவது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னா வாங்கி கொடுக்க விட்டுச்சா? என்ன வரது வந்துட்டு தெரியுமா? என் நாத்தனாரு அங்க இருந்து இங்க வந்து அதை செய்யி இதை செய்யின்னு உசுரை வாங்கி போட்டா தெரியுமா? இந்த துக்க தீஞ்சு பரவாயில்ல, 5 காசுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாளே. அது ஏங்கா கேக்குற? அவ அறுத்த கைக்கு கூட சுண்ணாம்பு வைக்க மாட்டா. ஆனா அவ மவ இருக்கா பாரு, தங்கத்திலையும் தங்கம். மச்சானுக்கு பிடிக்கும்னு சொல்லி வலுக்கட்டாயமா அழுது போரண்டு என்னமோ செண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கு. அப்போ அந்த வனமோகினியை தான் உன் மவனுக்கு கட்டி வைக்க போறியா? நீங்க வேற சும்மா இருங்கக்கா. என் மவன் தங்கத்திலையும் தங்கம். அவனுக்கு வனமோகினிய பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க மனசுல நாம எதையும் சொல்லக்கூடாதுக்கா. அதுவும் இல்லாம நான் குருவி கரிச்சின்னு என் நாத்தனாருக்கு கடுப்பு ஏக மொத்தமா இருக்கு. அதப்படியே அவ மவளை ஏன் வீட்டுக்கு மருமவளா கொடுப்பா? ஆமா, இப்ப யாரு சாதி சனெல்லாம் பாக்குறாவோ? அண்ணன் வேணும்னா அதெல்லாம் கொடுப்பா. அத அப்பவும் பார்த்துக்க வேண்டியதான். என் மவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். எங்க சாதி சனத்துல அம்பிட்டு யாருமே படிச்சது கிடையாது. அதனால என் மவனை கலெக்டர் ஆக்கிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படி போடு. நீ அது உன் மவன் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறல்ல, அதுவே போதும். ஆமா, மவன் கலெக்டரா ஆறு அன்னைக்கு தெரியாது. இப்பவுமே ஊரு பூரா தம்பட்ட அடிக்க தம்பட்டம். ஓ சாதி சனத்துல படிக்கலனா அதுவோ கூறுகட்ட கழுதியே. அந்த கழுதிய எங்க போய் பள்ளிக்கூடத்துல நின்று படிக்கும்? ஏன் பேரனை என்ன வாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஓ வேலையை பார்த்துட்டு இங்க உட்காந்து தம்பட்ட அடிக்கிறத விட்டுட்டு போய் சோறுகறி ஆக்குற வழிய பாரு. உங்களுக்கெல்லாம் வீட்டுல வேலை சொல்லலையோ? நேரம் போகலன்னு இங்க உட்காந்து கூத்தடிச்சுக்கிட்டு புருஷ மாதிரி கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்களா? அதான் இவளை கூட்டியாந்து வச்சு கும்மி அடிக்கிறியே. பேதியில போறவா, நான் சந்தோஷம் மறுதாலே அவளுக்கு பொறுக்காத. எப்பா பாரு வீட்டை கழுவ பெறக்க தொடக்கன்னு எதையாவது செஞ்சுக்கிட்டே இருந்தா மனசு நிறைவா இருப்பா. நான் சந்தோஷமா எங்கனையாவது உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டேன்னா அவளுக்கு பொறுக்காது. இப்ப எங்க போறான்னு நினைக்கிறியே? அங்க 4 கிளடு கட்டை இருக்கும், அவளோட போய் கதை அடிக்கிறதுக்கு போறா. பவளம் எங்க போறா, என்ன ஏதுன்னு போய் பாப்போம் வா. என்னதான் பேசுறான்னு பாப்போம். என்னக்கா சொல்ற? அத பார்த்து என்ன செய்ய? ஆமாட்டி, உன் மாமியாக்காரி உன்னை பெருமையா பேசுறாளா எப்படி பேசுறான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும்ல. வா போய் பாப்போம்.
ஆமா, அவ கல்விதான் ஊத்துவா. சரி வாங்கக்கா, உங்க ஆசையே ஏன் கெடுப்பானே, போய் பாப்போம். பாத்தியாக்கா எப்படி மீட்டிங்க போடுதாள்வனு? நான் தான் சொன்னேன்ல, என்னை பத்தி என் மாமியாக்காரி கழுவி ஊத்துவானு. ஏ அக்கா, அந்த மஞ்சனத்தி கிழவி என்ன பேச்சு பேசுது பத்தியா? நீ கொஞ்சம் மண்டைய குனி. ஏன் இப்படி நெட்ட மாடாட்டம் உட்கார்ந்துருக்க? கொஞ்சம் குனிஞ்சு உட்காரு. இவ வேற இன்ட்ரெஸ்டா பாக்கும்போது நொய்யும்பா. காலகட்டல வீட்டுல சோறு கறியாக்காம மீட்டிங் போடுதாக்கா மீட்டிங்கு. அவளெல்லாம் குறுக்க ஒடிக்க வேண்டாம். வேற சாதிசனத்துல இருந்து வந்தவளே நம்ம ஒண்ணு சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா காலையில போய் உட்காந்துக்கிட்டு மீட்டிங்க போடுதாளே. இவளை ஒண்ணு சொல்லாம எப்படி விட முடியும்? இல்ல நீ குடுக்கற இடம். அவளை நில்லு நான் நிக்க, உட்காருன்னு வச்சிருந்தனா சரியா வருவேன். ஏ மருமக்காரி எப்படி சின்ன சில கேக்குற? மருமவனா அதுக்குன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுவியா? வேற சாதிசனத்துல இருந்து வந்தவனா ஒண்ணு சொல்லக்கூடாதா? அவ குறுக்கெலும்ப ஒடிச்சனா இந்நேரம் இப்படி பழக்கம் போடுவாளா? பாத்தியாக்கா என்ன பேச்சு பேசுது இந்த பெரிய கிழவி? அத பாவம் நினைச்சு நேத்து கூட கடுங்காப்பி கேட்டுச்சேன்னு போட்டு கொடுத்தேன். இனிமே கடுங்காப்பில அவளுக்கு விஷத்தை தான் போடணும். என் குறுக்கலுக்கு ஒடிக்க சொல்றா. நல்ல வேளை இந்த மாதிரி ஒரு மாமியா எனக்கு வாய்க்கல. ஏ அப்பா, என்ன பேச்சு பேசுறாளு வட்டி? ஆமா பக்கச்சக்கா. ஏ அப்பா, நம்மளெல்லாம் மிஞ்சிருவாளுவோ போல இருக்கு. யாரெல்லாம் பழக்கம் போட்டாளுவோ? நீங்க இப்ப சடி சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஓ மருமவா ஒருத்தி, மத்த 2 பேரும் யாரு? ஆமா, விடிய கதை கேட்டு சீதைக்கிராம சித்தப்பம்பா. ஒருத்தி பங்கஜம், இன்னொருத்தி மல்லிகா. இவளுக்கு வேற வேலை என்ன? வீட்டுல புருஷனட ஏச்சி மேச்சி வேலை பார்ப்பாளுவோ. அதுலயும் அந்த பங்கஜம் இருக்காளே, காலை நீட்டிக்கிட்டு சோபால உட்காந்தானா ஒரே பாட்டு தான். என்ன இளவு பாட்டை பாடுவாளோ தெரியல. இம்பட்டு வயசாச்சு, அவளுக்கு கல்யாணம் முடிகிற வயசாகுது, இன்னும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு தெரியறா. நீ சொல்றது பார்த்தா புருஷ வேலைக்கு போன உடனே வேற எவங்கிட்டையும் பேசுவாளோ? இந்த வயசுல அப்படியெல்லாம் இருக்குமா? இருக்கும். எந்த பத்துல எந்த பம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வேற ஒருத்தன் கூட என்ன சேர்த்து வச்சிருவாளுவோ போல இருக்கே. ஏடி என்னடி இப்படி எல்லாம் பேசுறாளுவோ? அங்கஜக்கா, அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன் நிலைமைய நினைச்சு பாத்தியா? பேதியில போவாளுவோ. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காதல் பாட்டு கேக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னது பத்தாதுன்னு என்ன எவன் கூடயோ சேர்த்து வச்சுலாம் பேசுறாளுவோ. இவளே இப்படின்னா அந்த கூட்டத்துல மல்லிகா எப்படி இருப்பா? அவ இவளோட சின்ன வயசுக்காரி தானே. எனக்கும் அவ வீட்டுக்கு வர்ற அந்த கூர்க்கா மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த கூர்க்கா பையா தினமும் அவ வீட்டுக்கிட்ட வந்து 2 தடவை விசில் அடிக்கிறான். கவனிச்சியலா? இந்த கூர்க்கா வச்சுட்டே அன்னைக்கு கூட அவன் பெல்லடிச்சிட்டு மேம சாப்புன்னா என்ன மேமசப்பு எனக்கு ஒன்னும் புரியல. என்னத்தையோ பேசுறா அப்படின்னு நினைச்சேன். அவளும் அவ புருஷனும் எங்கேயோ ராஜஸ்தான்ல இருந்து அவளாமே. அதான் அப்படி பேசுதா போலன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது உள்குத்து இருக்குன்னு. இவ என்ன பாசையிலயோ பேசுதானா? அப்போ அவனுக்கு புரிஞ்ச பாசையா தானே இருக்கும் 2 பேரும். அதான் அப்படி பேசிட்டு நின்று இருக்காவோ. அட பாதவத்தி கிளவியே, என்னதான் பேசுதாளோன்னு நினைச்சேன். மல்லிகா உன்னை கூர்க்கா கூட சேர்த்து வச்சுலாம் பேசுறாளவோ? சிரிக்காதக்க, எனக்கு கடுப்பா வருது. பாதவத்தி கிளவியே கேவலமா இப்படி எல்லாம் பேசிட்டு தெரியறாளவோ? அதுவும் கூர்க்கா கூட என்னை எப்படி எல்லாம் பேசுறாளவோ? நீ சிரிக்கிற? அக்கா, உங்க 2 பேரையும் எப்படி பேசுறாளே? உங்களோட சின்ன வயசுனா என்னை எப்படி எல்லாம் பேசுவாளுவோ? அதையும் கேட்டுருவோம் என்ன பேசுறாளுவனு. இங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இவ்வளவு கூட என் மருமவ கூட்டணி வச்சா என்னதுக்காவா? அவளுக்கு வேற சின்ன வயசு. டீ, உன் மருமவளை அடக்க உடக்கமா வீட்டுல இருக்க வை. இவ்வளவு கூடலாம் கூட்டணி சேரக்கூடாதுன்னு சொல்லி வை. இவ்வளவு கூர்க்காவையும் பால்காரனையும் பார்த்தாளுவனா ஓ மருமவ பேப்பர்காரனை கூட்டிட்டு ஓடிட போறா. பேதியில ஒரு கிளவி என்னை பார்த்து பேப்பர்காரன் கூட ஓடிடுவான்ல சொல்றா. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவா? ஏக்கா, இவ வீட்டு பக்கம் வரட்டும். முதல்ல இவளுக்கு காப்பில விஷத்தை போட்டு கொடுக்கேன். இந்த செய்தி முதல்ல இந்த வயசுல என்ன